திமுக திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். அண்ணா இருந்தால் தட்டி கொடுப்பார், கலைஞர் இருந்தால் உச்சி மோந்து முத்தம் கொடுப்பார். இன்றைக்கும் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள். அந்த லெகசி, திராவிடியன் லெகசி தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால் தான் இந்த ஆட்சியே திராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை. அண்ணா அரசு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது திராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள். இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள். கருத்தியல் வாரிசு, பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. அண்ணா இருந்தால் தட்டி கொடுப்பார், கலைஞர் இருந்தால் உச்சி மோந்து முத்தம் கொடுப்பார். அப்படி ஆளுமை வாய்ந்த, பேராளுமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தொடர் வெற்றி. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி. அந்த கொள்கை பகைவர்கள் அஞ்சும் நாள் எவ்வளவு நாளோ அதுவரையில் என்னுடைய ஆட்சி நடக்கிறது என்று பொருள், தமிழ்நாட்டில் என் ஆட்சி நடக்கிறது என்று பொருள் என்று சொன்னார். பெரியாருக்கு நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.